நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நம்மளோட இண்டிகேட்டரை வச்சு செக் பண்ணிடலாம். இன்றைக்கி இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் மாட்ரேட் புல்லிஷ் அப்படின்றது தான் வியூவாக இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து ஃபால் தான் ஆச்சு. இந்த இண்டிகேட்டர் படி இந்த லைனுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்றது தான் இண்டிகேட்டரோட வியூ. பட் ஆனால் அதை பிரேக் பண்ணி கீழே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்மளோட என்ட்ரி சிக்னல்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி சிக்னல் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டு, நல்ல ப்ராஃபிட்டு. சப்போஸ் நீங்கள் இந்த இண்டிகேட்டரோட டெமோ வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கா நான் ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம நாளைக்கான மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இங்கே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வராங்க. இந்த லைனுக்கு கீழே போகாத வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த லைனுக்கும் கீழே போனால் தான் ஒரு பயங்கரமான ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாலுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா இந்த டபுள் டாப் நெக் லைனோட பிரேக் அவுட் தான் இது. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் வந்தது. அந்த பிரேக் அவுட்டோட டார்கெட் வந்து நமக்கு இந்த லைன் வரைக்கும் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு ரிவர்ஸில் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேலே போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போவாங்க. போயிட்டு இங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்க, இல்லைனா ஒரு கேப் அப் வந்து இந்த ஏரியா கிட்ட இருக்காங்க அப்படின்னா இங்கேருந்து திரும்ப ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிவர்சலுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் ஒரு பெரிய கேப் அப் வந்து இந்த ஜோனுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஜோனுக்கு மேலேயும் இதுக்குள்ளேயும் ட்ரேட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். இந்த ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சு இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் அப்போர்டுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு கேப் டவுன் வந்துட்டு இந்த ஜோனுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இந்த லைனுக்கு கீழே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா டவுன் சைடில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா டவுன் சைடுக்கான என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.